யார் கேட்டா? இவங்க யார் கேட்டா? நான் ஃபர்ஸ்ட் ஓசி பஸ் வேணும், நாங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பஸ்ல போறதுக்கே முடியல, நாங்க நடந்து போயிருக்கோம் வேணும், நாங்க கேட்டோமா? கிடையாது. நீங்க கொள்ளாச்சீங்க, கணக்கு காட்டணும், ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அதான் போயிருக்கு. யார் கேட்டா? இவங்களுக்கு மாசம் 1000 கொடுக்கலையே, வேணா எங்களுக்கு, நாங்க வாங்கல. அவங்க வந்து சம்திங் கொடுப்பாங்க, ஓகே, ஆனா நாங்க வந்து வாங்கல, அதெல்லாம் வாங்க கிடையாது. எங்களுக்கு அவசியமும் கிடையாது. படிச்சிருக்கோம், சம்பாதிக்கிறோம், வாழ்றோம். இங்க ஃப்ரீயா கொடுக்குற எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. இந்த உதவித்தொகை, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ பஸ், இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கா அப்படிலாம் கிடையாது. வெளிநாடுகள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கா ஒரு கவர்மெண்ட் அந்த நாட்டு மக்களுக்காக பண்ணித்தர வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இங்க நம்ம நாட்டில் இருக்க சில பேர், அதனால பயன் பெறாத சில பேர், அதை சும்மா 4 பேர் வாங்குறத பார்த்துட்டு இது வந்து ஒரு பிச்சை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. அவன் கொள்ளையடிக்கிறான், அதனால இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதை சரி கட்டணும், கணக்கு காட்டணும்னு நினைக்கிறான்னா, அவன் கொள்ளையடிக்கிறதையும் ஊழல் பண்றதையும் பேசுறதுக்காக கவர்மெண்ட் பண்ண இப்படி ஒரு விஷயத்தை இழிவுபடுத்தியும் அதை பிச்சைங்கிற லெவலுக்கு கேவலமா பேசியிருந்தா அந்த ஊழலை பத்தியும் அவன் கொள்ளையடிக்கிறத பத்தியும் பேசணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ரூலிங் பார்ட்டியை நானுமே பல விஷயத்துல கேள்வி கேட்டிருக்கேன். துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பூராமே ஏன் அந்த ராம்கிங்கிற பிரைவேட் நிறுவனத்துக்கு சாதகமா இருக்கு? மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு 24 மணி நேரமும் ஏன் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்சியில பெண்களுடைய பாதுகாப்பு ஏன் இப்படி இருக்கு? நாளுக்கு நாள் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. லா அண்ட் ஆர்டர் என்ன பண்ணுது? இதுக்காக வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணீங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை குறைக்கிறதுக்காக? அப்புறம் ஆணவ கொலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு வருது, இதுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நானுமே கவர்மெண்ட் கிட்ட வச்சிருக்கேன். அதுக்கான என்னால் முடிஞ்ச சொல்யூஷன்ஸையும் சில இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பேச வேண்டிய விதமும் இதுதான். இங்கே ஆட்சியில் இருக்கிற ஓட்டைகளையும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அதை சுட்டி காட்டுங்க. ஆனால் அந்த தப்பை சுட்டி காட்டுறப்போ இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற உதவித்தொகை, அப்புறம் இந்த ஃப்ரீ பஸ், இந்த மாதிரி விஷயங்களை கேவலமா பிச்சைங்கிற லெவலுக்கு பேசி தான் சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். இப்படி ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கிற ஓட்டைகளை இந்த மாதிரி நிறைய மக்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி திட்டங்கள் கூட கம்பேர் பண்ணி தான் நான் கேவலமா பேசுவேன் அப்படின்னா நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசுறது நான் கேட்கிறேன். இதை வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க.